الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. الله سبحانه وتعالى سورة على عمران நாலாவது ஜுஸுடைய முதல் ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், லன் தனாலுல் பிர்ர, நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள். எதுவரை என்றால் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமானதை அல்லாஹ்வின் பாதையிலே உங்களுக்கு விருப்பமானதை செலவழிக்காத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். முழுமையான நன்மை எப்பொழுது நாம் அடைவோம் என்றால், அல்லாஹுடைய பாதையில நாம் எதை நேசிக்கிறோமோ, நாம் எதை விரும்புகின்றோமோ அதை அல்லாஹுக்காக தியாகம் செய்வதில் தான் நாம் முழுமையான அந்த நன்மையை நாம் பெறுவோம். வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்க என்னெல்லாம் செலவு செய்கிறீர்களோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, இந்த ஆயத்து இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட ஓடோடி வந்தார். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு மதீனாவில் பைருஹா தோட்டம் இருக்கிறது. அந்த பைருஹா தோட்டம் எனக்கு ரொம்பவும், எனக்கு என்னுடைய செல்வங்களிலே மிக உகப்பான செல்வம் அந்த பைருஹா தோட்டம். அந்த தோட்டத்தை நான் சதகா செய்ய விரும்புகின்றேன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க விரும்புகின்றேன், பைத்துல் மாலுக்கு நான் வக்ஃப் செய்ய விரும்புகின்றேன் என்று சொன்னார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அது மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு தோட்டமாயிற்றே, அது உங்களுக்கு அதிகமாக பலன் தரக்கூடிய தோட்டமாயிற்றே, நீங்க ஏன் அதை விற்கிறீர்கள், அதை ஏன் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் ஒருபோதும் அந்த நன்மையை அடைய மாட்டீர்கள் எதுவரை என்றால் நீங்கள் அல்லாஹுக்காக நீங்கள் நேசித்த விஷயத்தை அல்லாஹுக்காக நீங்கள் தியாகம் செய்கிற வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. எனக்கு மிக பிடித்த விஷயம், எனக்கு மிக உகப்பான என்னுடைய செல்வம் இந்த பைருஹா தோட்டம். ஆகையால் நான் அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க விரும்புகின்றேன் என்று அந்த சஹாபி சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய சச்சா பிள்ளைகளிடம் நீங்கள் அந்த தோட்டத்தை கொடுங்க, நீங்கள் சதகா செய்யுங்க. இந்த பைத்துல் மாலுக்கு டைரெக்டாக கொடுக்குறதை விட உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு நீங்கள் அதை தானம் செய்யுங்க என்று சொன்னாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு ரெண்டு விஷயம் நமக்கு புரிகிறது. ஒன்று என்ன, நமக்கு பிடிச்ச விஷயத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்யணும். ரெண்டாவது, நாம் சதகா செய்கிறதிலேயே நாம் இரத்த பந்தங்களுக்கு நாம் சதகா செய்தால் அதுக்கு இரட்டிப்பு கூலி இருக்கின்றது என்று நமக்கு தெரிய வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதை நானும் நீங்களும் அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கனிமாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.